ஆனிசெல்வன் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் வழங்கும் 2026ஆம் ஆண்டிற்கான டிஎன்பிஎஸ்சி தொகுதி 4 தேர்வுக்கான தொழிற்பயிற்சி வகுப்புகள். இன்றைய பாடம் தமிழ். நடத்துபவர் திரு சரவண மணிகண்டன் அவர்கள், முதுநிலை தமிழாசிரியர், பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி, பூவிருந்தவல்லி. அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய 3வது வகுப்புன்னு நினைக்கிறேன். பொதுவா என்ன மாதிரி கொண்டு போகலாம் இந்த வருஷத்துக்குடைய கிளாஸை அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிலபஸ் படி தான் கொண்டு போகணும். ஆனால் சிலபஸ் படி கொண்டு போறதுல என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மேலோட்டமா பார்க்கும்போது எளிமையா தோன்றுகிற சிலபஸ் தான். சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லு, அஃறிணை, ஒருமை, பன்மை அப்படின்னு சொல்லி எழுத்திலக்கணமா இருக்கட்டும், சொல்லிலக்கணமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கிற சிலபஸ் தான். ஆனால் எளிமையாக கொடுத்துருந்தா கூட அதை எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியல. சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக என்ன சார் கேட்ட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திடீர்னு இப்போ கஷ்டமா கூட வந்துடலாம். அதுக்கு என்ன அப்படின்னா, நீங்க பாடத்தை வந்து அப்படியே வரிசையா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் முழுமையா படிச்சீங்கனாலே அதுல எந்தெந்த இடத்துல அந்த சிலபஸுக்கு பொருத்தமான இடங்கள் இருக்கோ அதை குறிப்பிட்டு குறிப்பிட்டு நம்ம பார்த்துட்டு போனோம்னாலே நம்ம பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். அதனால நானுமே அப்படிதான் முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு பாடமா பார்த்துட்டு போவோம். அந்த பாடத்துக்குள்ள சிலபஸ் எங்க வருதோ, சிலபஸுக்கு எது பொருத்தமானதா இருக்கோ அந்த இடத்த விளக்கி சொல்லுவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கும் அந்த சுமை குறையும். அந்த படிக்கிற சுமை கொஞ்சம் குறையும். அதே நேரத்துல ஞாபகத்திற்கும் நினைவிற்கும் எளிதா வரும் அப்படிங்கிறது ஒண்ணு. சரி, இப்ப நம்ம கடந்த வாரம் பார்த்ததுல வந்து எழுத்திலக்கணம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, காற்றின் மூலமாக பிறக்கிறது. ஆ, ஆ இதுக்கெல்லாம் அங்காத்தல், இதழ் குவிதல் இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ, ஆ அதெல்லாம் வந்து அங்காத்தல். அதுவே இ, ஈ, ஏ, ஏ, ஐ இதெல்லாம் வந்து நுனி நாக்கு வந்து மேல தொடுறதுனால வர்ற வர்ற சொற்கள். எல்லாமே காத்தினால உருவாகிறதுதான். உ, ஊ, ஓ, ஓ, ஔ இதெல்லாம் வந்து இதழ் குவிதலால உருவாவது. அப்ப இந்த 12ம் உயிரெழுத்துக்கள் என காற்றின் முயற்சியால் வருகின்றன. அதாவது உயிரின் முயற்சி. காற்றுக்கு வளி என்று பெயர். வளினா 4, 5, 6. அதாவது பொதுலகரம் வளி என்று பெயர், உயிர் வளி என்று பெயர். காற்றுக்கு ஏகப்பட்ட பெயர் இருக்கு. அதர் என்றாலும் காற்றுதான். எதுக்காக இதை சொல்றோம்? கால், கால் என்றாலும் காற்றுதான். அப்ப அதரு, கால் இதெல்லாம் கூட காற்றுதான். எதுக்காக சொல்றோம்னா, ஒரு சொல் பல பொருள், சாரி, ஒரு பொருள் பல பல சொல் இருக்கு இல்லையா, அதுல இது வரக்கூட வாய்ப்பு இருக்கு. காற்று, அதர், கால், வலி இதெல்லாம் வந்து வர வர வாய்ப்பு இருக்குது. வாயு இதெல்லாம் கூட. அப்ப இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த 12ம் உயிரெழுத்துக்கள் இவை உயிர் வழி பிறக்கின்றன. இவை வந்து குறில் நெடில் என 2 வகைப்படுகின்றன. அ, இ, உ, ஏ, ஓ இது வந்து குறில். ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ இவை நெடில். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை ஒண்ணு. நமக்கு என்னன்னா சின்ன பிள்ளையில இருந்து எப்படி பழகிருப்போம்னா, அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ அப்படி பழகிருப்போம். உண்மையிலேயே அப்படி சொல்லி பழகக்கூடாது. பழகும் போதே எப்படி பழகணும் அப்படின்னா, அ, ஆ, இ, ஈ அப்படி சொல்லிதான் பழகணும். ஏன் அப்படின்னா, அப்படி சொல்லி பழகும் போதுதான் எழுத்துக்கள்ல தவறுகள் வராது. எங்க பசங்கள் நிறைய பேர் வந்து பாடல் எழுத சொன்னா படல்னு எழுதி வைப்பான். மாடுன்னு எழுதி சொன்னா மடுன்னு எழுதி வைப்பான். ஆடுன்னு எழுதி சொன்னா அடுன்னு எழுதி வைப்பான். அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய பிழைகள் எங்க வருது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து உச்சரிக்காமல் ஒரு செயலை செய்யும் போதுதான், மொழியை எழுதும் போதுதான் அந்த பிரச்சனை எல்லாம் வருது. அப்ப இதை வந்து 2 மாத்திரை 1 மாத்திரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணிமைக்கும் நொடி 1 மாத்திரை, கை சொடுக்கும் நொடி அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு தட்டு தட்டலாம். ஆ, ஆ, இ, ஈ அப்படி டக் 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 டக். அதுலயே வந்து உங்களுக்கு ஒரு மாத்திரை 2 மாத்திரைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப குறில் எழுத்துக்களுக்கெல்லாம் 1 மாத்திரை, நெல் எழுத்துக்களுக்கெல்லாம் 2 மாத்திரை. ஆனால் மெய் எழுத்துக்களான இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு இது வந்து அரை மாத்திரை. இதெல்லாம் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். இக்கு பிளஸ் ஆ, கா, இக்கு பிளஸ் இ, கி, இக்கு பிளஸ் ஈ, கி இப்படி
ஒவ்வொரு வரிசைக்கும் ஒவ்வொரு மெய் எழுத்துக்கும் 12 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும். அதாவது இக்கு பிளஸ் க தான் அந்த மாதிரி. அப்ப இதை மொத்தம் 216 216 ஒரு 18 12 உயிரெழுத்துக்கள், அப்புறம் 18 மெய் எழுத்துக்கள், ஒரு ஆயுத எழுத்து சேர்ந்தா மொத்தம் 247 எழுத்துக்கள். இதுல மெய் எழுத்துக்களுக்கும் ஆயுத எழுத்துக்கும் மாத்திரை எவ்வளவுதான்? மாத்திரை வந்து அரை மாத்திரை தான், அதுக்கு மேல கிடையாது. மெய் எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை தான், ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். மற்றபடி குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெல்லுக்கு 2 மாத்திரை பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள் அப்படிம்பாங்க. முதன்மை எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். இந்த முதன்மை எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் தான் முதன்மை எழுத்துக்கள். மற்றதெல்லாம் சார்பெழுத்துக்கள் தான். உங்களுக்கு உயிர்மெய் எழுத்தே சார்பெழுத்துக்கள் தான். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, இதெல்லாம் கூட சார்பெழுத்துக்கள் தான். இந்த உயிரிழப்படை, ஒற்றளப்படை எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சில வாக்கியங்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா விவரிச்சு சொல்லலாம், சொற்களால சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து வித்துட்டு வர்றாரு, இடியாப்பம் இடியாப்பம், அந்த இடியாப்பம், அந்த பாம் எப்படி எழுதுவீங்க? நாம பா இம் தான் போடுவோம். ஆனா ஆக்சுவலா அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, பா போட்டு, அதை பா போட்டு பா போட்டு, அதுக்கப்புறம் குறில் போட்டு, அப்புறம் இம்மு போட்டா அதான் 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 வந்து அளபடை. இடியாப்பம் அதான் அளபடை. அப்ப எப்பயுமே வந்து ஆக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்தா அது வந்து அது என்ன அது அது ஒரு அளபடை. இ இ ஐ இ இதெல்லாம் வந்து அது ஒரு அளபடை. ஊ ஊ அதெல்லாம் வந்து அது ஒரு அளபடை. ஸோ அந்த மாதிரி. ஏன்னா செயலி செயலபடை, சொல்லி செயலபடை, இன்னி செயலபடைலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து உங்க சிலபஸ்ல இல்லை, அதனால நம்ம அதை விரிவா பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா அளபடைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இதெல்லாம் இருக்கு. அதாவது குறுக்கம்னால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லுல இருந்து எழுத்துக்கள் வந்து குறுகி ஒலிக்கிறது, அது இருக்க மாதிரியே தெரியாம ஒலிக்கும். அதெல்லாம் தான் குறுக்கங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதெல்லாம் வந்து உங்க சிலபஸுக்கு தேவையில்லாத இதுதான், பெரிய பெருசா ஒன்றும் அதில் கேட்கறது இல்லை. அதே மாதிரி குற்றியலுகரம். குற்றியலுகரமே பார்த்தீங்கன்னா சிலபஸுக்கு தேவையில்லை. எங்க தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளை சில நேரங்களில் நமக்கு தேவைப்படலாம். ஏன்னா இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக்கு முக்கியமே வந்து என்னன்னா புணர்ச்சி தான். அந்த புணர்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு இந்த குற்றியலுகரம் கண்டிப்பா தேவைப்படும். அப்ப இதை மட்டும் லைட்டா பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, குற்றியலுகரம் என்பது குறுகிய ஓசையுடைய உகரம், அதான் குற்றியல் உகரம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அன்றாட தமிழ்ல வந்து இப்ப நம்ம வந்து ஊ எப்படி உச்சரிக்கணும், ஊ அப்படிதான் உச்சரிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஊன்னு தான் உச்சரிக்கிறோம். அப்ப இக்கு பிளஸ் இட்டு பிளஸ் டா, இட்டு பிளஸ் டி, இட்டு பிளஸ் டி, இட்டு பிளஸ் டூ அப்படித்தானே உச்சரிக்கிறோம். டூ, சரி டூ, அந்த டூ அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், மாடு அப்படின்னு சொல்றேன். ஆனா உச்சரிச்சா என்ன பண்ணணும், மாடு, மாடுன்னு தானே சொல்லணும். ஆனா மாடு அப்படின்னா சொல்றோம், மாடு. எங்க ஊ, ஏன் ஊ வந்து கம்மியா சொல்றோம்? அதுதான் குற்றியலுகரம். மாடு, ஆடு அப்படிதான் சொல்றோம். பா இந்து, பா இந்து, தூ தான். அப்ப பந்து அப்படியா சொல்றோம்? இல்ல, பந்து, அவ்வளவுதான். அப்ப ஊ வந்து கம்மியா ஒலிக்கும். இதுதான் குற்றியலுகரம். இது வந்து அன்றாடத்துல இருக்கும். குற்றியலுகரம் பந்து, பந்து இல்ல பந்து, அவ்வளவுதான். சேர்த்து பார்த்தா பந்து, ஆனா உச்சரிக்கும் போது அப்படி உச்சரிப்பதில்லை, பந்து அப்படிதான் உச்சரிக்கணும். இதுதான் குற்றியல் உகரம். குறுகிய ஓசை உடைய உகரம் குற்றியல் உகரம். இது ஒரு 5 வகைப்படும். இது 5 வகைப்படும் அப்படின்னா என்னென்ன வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்தொடர் குற்றியல் உகரம். அது என்ன வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா, வன்தொடர்னா வல்லினம். வல்லினத்துக்கு பின்னாடி வந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றியல் உகரம். அதாவது பூசூடு துபுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாக்கு அப்படின்னு எடுத்துக்கங்க. பா இக் கு, அந்த இக்கு வந்து வல்லினம். கசட தவறல, இக்கு வந்து வல்லினம். பா இக்கு, பாட்டு. அடுத்து பேச்சு, பேச்சுன்னு சொல்ல மாட்டோம், பேச்சு. அப்ப பே இச் சு, க ச வந்துருச்சா, இச்சு, பேச்சு. அடுத்து பாட்டு, பா இட்டு, பாட்டு. தனியா சொல்லும்போது எப்படி சொல்றோம் பாருங்க, பா
இட் டூ அப்படி சொல்றோம். ஆனா சேர்த்து சொல்லும்போது பாட்டு தான் சொல்லும். பாட்டு அப்படி சொல்றது. அப்ப இட்டு பிளஸ் டூ பாட்டு, அது வந்து இட்டு வந்திருக்கு, கசட ட வந்துச்சு. இதெல்லாம் வன்தொடர் குற்றி எழுவரம் தான். இதெல்லாம் வன்தொடர் குற்றி எழுவரம். வாத்து, வா இத்து, இது வன்தொடர் குற்றி எழுவரம். அடுத்து வந்து சிவப்பு, சிவப்பு, சீவ இப்பு, இது வந்து வன்தொடர் குற்றி எழுவரம். பற்று, ப இற்று, பற்று, இதுவும் வந்து வன்தொடர் குற்றி எழுவரம். இதெல்லாம் வந்து அதாவது வல்லின எழுத்துக்களோ தொடர்ந்து வல்லின எழுத்துக்களே வந்து முடிந்தால் அது வந்து வன்தொடர் குற்றி எழுவரம். வன்மையான தொடர் குற்றி எழுவரம் தான் வன்தொடர் குற்றி எழுவரம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து மென்தொடர் குற்றி எழுவரம். வல்லினம் எங்க இருந்தாலும் அங்கே மெல்லினமும் இருக்கணும். அதனால வன்தொடர் குற்றி எழுவரம் அடுத்த உடனே வந்தவுடனே வெண்தொடர் குற்றி எழுவரம் வந்துடும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சு, ப இஞ்சு, ப இஞ்சு பஞ்சு. நுங்கு, நூ இங்கு நுங்கு. அப்புறம் வந்து பந்து, ப இந்து பந்து. அடுத்து காயின் வேம்பு, வே இம்பு வேம்பு, இதெல்லாம் கூட மென்தொடர் குற்றி எழுகிறோம். எங்கன்னா நம்ம என்ன அதெல்லாம். இப்ப தண்டு, தண்டுல வந்து என்ன சார் டூ தானே சார் வந்திருக்கு. டூ வந்து இட்டு பிளஸ் டூ தானே சார். டூ வந்து வல்லினம் தானே அப்படி சொன்னா அதை பார்க்க கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து இன்னுதான் இருக்கு. அப்ப தண்டு வந்து மென்தொடர் குற்றி எழுகிறோம். கன்று, கன்று, ஏன் சார் ரூ வந்து வல்லினம் தானே அப்படின்னா ரூ கிடையாது. ரூ பார்க்க கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ன பார்க்கணும். கன்று மென்தொடர் குற்றி எழுகிறோம். ஓகே. அடுத்து வந்து நெடில் தொடர் குற்றி எழுகிறோம். நான் குற்றி எழுகிறோம் 5ன்னு சொல்லிட்டேன், தப்பு. 6 நெடில் தொடர் குற்றி எழுகிறோம். நெடில் தொடர் குற்றி எழுகிறோம் எப்படி இல்ல அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இடைத்தொடர் குற்றி எழுகிறோம் பார்த்துருவோம். ஏன்னா வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் பார்த்துருவோம். வல்லினம் மெல்லினம் இடைத்தொடர் இடையினம் தானே. அப்ப இடைத்தொடர், இடைத்தொடர்ல வந்து இப்ப என்னென்ன எழுத்துக்கள் வந்து இடையினத்துல வரும். ஈ வரும், இகு வரும், இல் வரும், இவ்வு வரும், இல் வரும், இல் வரும் இல்லையா. அப்ப இப்ப பாருங்க, தேய்வு, தேய்வு, தோய்வு, இதெல்லாம் வந்து மென்தொடர் குற்றி எழுவரங்கள். ஈ வந்திருக்கா, அது மாதிரி. சாய்வு, இதெல்லாம் வந்து மென்தொடர் குற்றி எழுவரங்கள். அடுத்து இருள பாருங்க, மார்பு, சோர்வு, பகிர்வு, இதெல்லாம் வந்து மென்தொடர் குற்றி எழுவரம். அடுத்து இல்லுல பாருங்க, இல்லுல பாத்தீங்கன்னா சால்பு, இன்னா செய்தார்க்கு மினியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்புன்னு சொல்றேன், அந்த சால்பு, அதெல்லாம் வந்து மென்தொடர் குற்றி எழுகிறோம். அடுத்து வந்து இவ்வுல பாத்தீங்கன்னா இவ்வு வந்து 2 இவ்வு சேர்ந்து வராது, அதனால அதை விட்டுலாம். அடுத்து வந்து இல், வாழ்வு, வாழ்வு இருக்கா, அதெல்லாம் வந்து மென்தொடர் குற்றி எழுகிறோம் தான். அடுத்து வந்து இல், இல்ல பெருசா வார்த்தைகள் இல்லை, அதனால அதை விட்டுருவோம். அதனால இதெல்லாம் வந்து மென்தொடர் குற்றி சாரி இடைத்தொடர் குற்றி எழுகிறோம். இதெல்லாம் வந்து இடைத்தொடர் குற்றி எழுகிறோம். இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இதெல்லாம் வந்து இடைத்தொடர் குற்றி எழுகிறதுல வருது. அடுத்து வந்து நெடில் தொடர் குற்றி எழுகிறோம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் இருக்கும். அதுல முதல் எழுத்து வந்து நெடிலா இருக்கும். இப்ப காசு, மாசு, அதெல்லாம் வந்து சூது, தூது, இதெல்லாம் வந்து முதல் எழுத்து வந்து ரொம்ப நெடிலா இருக்கும். 2வது எழுத்து வந்து குற்றி உயரமா இருக்கும். இத்து பிளஸ் ஊ, இக்கு பிளஸ் ஊ, ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா. அதுதான் பாகு, இதெல்லாம் வந்து பாகு, நாகு, இதெல்லாம் வந்து நெடில் தொடர் குற்றி எழுகிறோம். அடுத்து உயிர் தொடர் குற்றி எழுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்களை குறில்ல வந்தா, குறில்ல வந்தா, குறில்ல 2 எழுத்துக்களோ அல்லது 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களோ வரும்போது அது வந்து உயிர் தொடர் குற்றி எழுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கழுகு அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து உயிர் தொடர் குற்றி எழுகம் தான். கழுகு,
வரகு, அப்புறம் வந்து பிறகு, பிறகுன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பிறகு ரா வந்து வல்லின ரா தான். ஆனா பி, ரகு எல்லாமே குறில். அப்ப இது உயிர் தொடர் குற்றி எழுகரம். அதே மாதிரி ஆயுத தொடர் குற்றி எழுகரங்கிறது வந்து இடையில ஆயுத எழுத்து வரணும். எஃகு, அஃது இதெல்லாம் வந்து ஆயுத தொடர் குற்றி எழுகரம். இப்ப குற்றி எழுகரத்துல 6 வகைகள் இருக்கு. ஸோ இப்படிதான் முதன்மை எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் இருக்கு. சரி, இப்ப இந்த எழுத்துல வந்து உண்மையிலேயே நமக்கு சிலபஸ்ல என்ன சார் இருக்கு அப்படின்னா, பிரித்து எழுதுக இருக்கு, சேர்த்து எழுதுக இருக்கு, எதிர்ச்சொல் இருக்குது, மயங்கொலி பிழைகள் இருக்கு. மயங்கொலி பிழைகள்னா என்ன? மயங்கொலி எழுத்துக்கள் முதல் என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எதெல்லாம் மயங்கொலி எழுத்துக்கள்? மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை தமிழ்ல இருக்கு? சரி 8 சார் சார். 8 சார். 8 சார். 8 என்னென்ன? நான் ஆ, 3 நா சார், அப்புறம் 2 அப்புறம் ரா ரா. சார். 2 ரா 3 அப்புறம் நா, லா. 2 ரா, 3 லா 2 நா 3 லா. 3 வெரி லா. குட். நன்றி 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 நன்றி. மீட் பண்ணிக்கங்க. அப்ப இது மயங்கொலி பிழை, மயங்கொலி எழுத்துக்கள். என்னன்னா கவனிச்சு படிக்கலைன்னா இது வந்து வேற அர்த்தத்துக்கு கொண்டு போயிட வாய்ப்பு இருக்கிற விஷயங்கள். அதனாலதான் இதை மயங்கொலிகள்னு சொல்றோம். ஒருவித மயக்கத்தை ஏற்படுத்துகிற ஒலிகள், மயங்கி ஒலிப்பவை அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வந்து உங்களுடைய சிலபஸ்ல இருக்கு. அதே மாதிரி வேற என்ன வந்து எழுத்துலக்கணத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினா எழுத்து எது, சுட்டு எழுத்து எது, ஒருமைப்பன்மை எது, என்ன எழுத்துகள் இருக்கு, அதெல்லாம் வந்து இருக்கு. அப்புறம் இனவெழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தோம். இனவெழுத்துக்கள், இனவெழுத்துனா உங்களுக்கு தெரியும். அதாவது வல்லினத்துக்கு முன்னாடி மெல்லின வரணும். எந்தெந்த வல்லின எழுத்துக்களுக்கெல்லாம் எந்தெந்த மெல்லின எழுத்துக்கள் இனவெழுத்துக்கள். இப்ப இக்கு இருக்கு, காக்கா கிக்கிக்கு ஃபுல்லா முன்னாடி என்ன வரும்? இப்போ ஒரு காவுல ஒரு வார்த்தை முடியுது அப்படின்னா, அந்த காவுல முடியிற வார்த்தைக்கு முன்னாடி அது காவா இருக்கலாம், கீயா இருக்கலாம், கூவா இருக்கலாம், எதா ஆனாலும் இருக்கலாம். ஆனா அதுவால முடியறதுக்கு முன்னாடி என்ன வரணும்? அதுக்கு முன்னாடி ஒண்ணு அதே இனத்துக்கான அதே எழுத்து வரணும். இல்லைன்னா அதுக்கு இனமான மெல்லின எழுத்து வரணும். இப்ப பாருங்களேன், கீழே முடியிற எழுத்து வங்கி அப்படின்னா வ இங்கி வங்கி. இப்ப கூல முடியிற எழுத்துன்னு வச்சுக்கோமே, கூல முடியிற எழுத்துன்னு அதேதான். அங்கு இங்கு அங்கு. இல்லைன்னா பாய்க்கு பாக்கு. கீழே முடியிற எழுத்து பாத்தீங்கன்னா உம் இப்ப கையில முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு அதே வல்லினம் வரும், தா இக்கை தக்கை அப்படின்னு வரும். இல்லைன்னா அதற்கு இந்த வல்லினத்துக்கு இணையான எழுத்து எது? மெல்லினத்துக்கு ஙா, அதான் வரும், தா இங்கை தங்கை. ஸோ இதுதான் இன எழுத்துக்கள், இனமான எழுத்துக்கள். இப்ப காவுக்கு வந்து ஙா, சாவுக்கு வந்து ஞா, நெஞ்சு, பஞ்சு, கொஞ்சு, இதெல்லாம் வந்து ஞா. அடுத்து வந்து டாவுக்கு இனமான எழுத்து இது. டா என்கிற வல்லின எழுத்துக்கு இனமான எழுத்து ந ந ந, அதாவது இன்னு. நீங்க பல தடவை வந்து பல பேர் வந்து இப்ப செய்யற தவறு என்னதுன்னா, அந்த இன்னுக்கு பதிலா வேற இன்னு போடுவோம். தப்பு அது. டாவுக்கு முன்னாடி எப்ப இன்னு வந்தாலும் அது வந்து என்னதான் 3 சுழினா தான். அதாவது புள்ளியில சொன்னா 3 4 5 6 தான் வந்து டாவுக்கு முன்னாடி வர்ற இன்னா இருக்க முடியும். வண்டு, செண்டு, கண்டு, துண்டு, தொண்டு எதுவா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து இத்து இத்து இருக்கு. இத்து இருக்குன்னா அப்ப அதுக்கு அது எப்படி? ஒரு நிமிஷம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இத்துக்கு இப்ப இனமான எழுத்து வந்து அடுத்து வர்ற நா தான். அதான் மெல்லின எழுத்து. இப்ப தூ வருது, பந்து அப்படின்னா ப இந்து அப்படிதான் வரும். சொந்தம், சோ இந்த இம் அப்படி. அதே மாதிரி இப்பு வந்து வல்லின எழுத்துனா அதுக்கு இனமான எழுத்து வந்து அதுக்கு அடுத்து வர்ற மெல்லின எழுத்தான இம். கம்பு, நம்பு, செம்பு அப்படி வர்றது. ஸோ இப்படித்தான் வந்து எழுத்துக்கள் வந்து இனமான எழுத்துக்கள் வருது.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கன்றுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ராவுக்கு இனமான எழுத்து வந்து இந்த நா, ரெண்டு சுழினா அல்லது புள்ளியில சொன்னா அஞ்சாறுனா. நீங்க அங்க வந்து மூணு சுழினா போடவே கூடாது. என்னைக்குமே தமிழ்ல வந்து அந்த ராவுக்கு முன்னாடி அந்த ரா ரூ பெரிய ரூ இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வர்ற இன்னும் வந்து அஞ்சாறு தான் இருக்க முடியும். அது தப்பு பண்ணவே கூடாது. நிறைய பேர் அந்த தப்பு பண்றாங்க. பிரெயில் எழுதும்போது அது மிகப்பெரிய தப்பா பண்ணுவாங்க. பார்க்கவே மோசமா இருக்கும். நீங்க இப்படி எழுதி பாருங்களேன் கம்ப்யூட்டர்ல, ஈஸ்பிக்கே வந்து ரொம்ப மோசமா தான் வாசிக்கும். ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் ஈஸ்பிக்கே வந்து நமக்கான அந்த சூசகமா அது எந்தன்னா எந்தங்கிறத சொல்லிடும். இப்ப கணம் இருக்கு இல்லையா, கணம். அதுல வந்து நீங்க கணம் ரெண்டு இருக்கு. க ந இம். க ந ந வந்து 3 4 5 6, அதாவது 3 சுழி நா போட்டு இம்மு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கணம் வந்து அது வந்து எப்படி சொல்லணும்னா கணம் தான் சொல்லும். கணம்னு சொல்லவே சொல்லாது. ஈஸ்பிக்ல நீங்க போட்டு வேணா பாருங்க, கணம் தான் சொல்லும். அந்த கணம் வந்து நேரம், ஒரு நிமிடம், இல்ல ஒரு ஒரு நொடி, இல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம். அதுதான் ஒரு பாட்டு கூட உண்டு இல்லையா, ஒரு கணம் ஒரு யுகமாக என் தோன்ற வேண்டுமோ அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. ஒரு கணம் ஒரு யுகமாக அப்படின்னா, ஒரு சின்ன நொடி பொழுது ஏன் ஒரு யுகமாக தோன்றுகிறது அப்படின்னு. அந்த கணத்துக்கு வந்து 3 சுழினா வரும். அதுவே 2 சுழினா போட்டீங்க கணம் அப்படின்னு கணம் போட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி வாசிக்கணும், கணம் இப்படிதான் வாசிக்கும். அது வந்து கணத்தல் அல்லது கணம், அளவு பெருத்திருத்தல். அதான் கணம். ரொம்ப கனமா இருக்குன்னு சொல்றோம். இல்லைன்னா எண்களுடைய 3வது மடங்கை கணம் என்று இதுல சொல்லுவோம், கணிதத்துல. அதுதான். அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள். இதெல்லாம் வந்து மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்க பாடத்துல இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முதல் 6வது பாடத்திலே பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். ஆஹ் ஆஹ் தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். அதெல்லாம் இருக்கட்டும். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த விளைவு, இந்த விளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விளைச்சல். இந்த விளைக்கு வந்து பொதுலகரம் போடப்படும், விளைச்சல். ஓகே, அப்ப நீங்க இங்க நிறுத்தணும். இங்க நிறுத்திட்டு இது என்ன விளைவு அப்படின்னா விளைவு அப்படின்னா விளைச்சல். விளைச்சல்னா விளையிறது, இதுல வயல்ல விளையிறது. இதுக்கு வந்து பொதுலகரம் போடுவோம். அதுவே விலை அப்படிங்கிற ஒரு சாதாரண லகரம், அதாவது குன்று லகரம் நம்மலாம் சொல்லுவோம். 1 2 3 புள்ளியில புள்ளி. அது வந்து விலை அப்படின்னா அது வந்து ரேட், பிரைஸ், எவ்வளவு விலை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி. அதுவே இன்னொன்னு இருக்கு, விளைவு. விளைவு அது வந்து விருப்பம். அதான் விளைவு. அது வந்து பொது சிறப்புலகரம். சிறப்பு, ஆமா சிறப்புலகரம். நம்ம தமிழுக்கே உரிய சிறப்புலகரம். அது வந்து விளைவு. அப்ப விலை விலை விலை, அது இந்த 3 இருக்கு இல்லையா, விலை விலை விலை. விலை அதாவது குண்டுலகரம் 1 2 3, இது வந்து ரேட், பிரைஸ். அடுத்து விலை 1 2 3 5 6, அதாவது சிறப்புலகரம், இது வந்து விருப்பம். அடுத்த விலை அப்படிங்கிறது வந்து 1 2 3, அதாவது 1 4 5 6 பொதுலகரம், இது வந்து விளைச்சல், விளைச்சலை குறிக்கும். இதுதான் வந்து மயங்கொலி பிழைகள்ங்கிறது. இந்த மாதிரி நிறைய நீங்க போற பாடங்கள்ல எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணா ஒவ்வொரு பாடத்தையும் வாட்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது இலக்கண நம்ம சிலபஸ் பொறுத்ததோடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்ப நீங்க சேர்த்ததுக்கு பிரித்ததை பார்க்கும்போது அமுதென்று அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கிறது, அமுது கூட்டல் என்று. அதுவே சேர்த்து வச்சும் பார்க்கணும். அமுது கூட்டல் என்று என்ற வார்த்தையை எப்படி பிரிப்பது, நாமளே தான், நாமளே கற்பனை பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி நிலவென்று இந்த சொல்லை எப்படி சேர்த்து எழுதியிருப்பாங்க, இல்ல நிலவென்று அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம், நிலவு கூற்றல் என்று பிரிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப தமிழுக்கு மனம் என்று பேர்னா எந்த மனம் வரும், மனம் 3 சுழியா 2 சுழியா? ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து ஈஸ்டிக்ல படிச்சு படிச்சு பழகி போனதுனால நம்ம அதை பத்தி பெருசா கவலைப்பட கிடையாது. கண்டிப்பா கவலைப்படணும். ஏன் அப்படின்னா நீங்க கவலைப்படல அதை பத்தி அப்படின்னா நீங்க பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி எவ்வளவு போய் உயரத்துக்கு போனாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன் காரணம் அப்படின்னா சில இடங்கள்ல நீங்க போடுறது வந்து ரொம்ப மோசமா தெரியும். நான் ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் அதாவது சகாக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த சகாக்களை வந்து என்ன பண்ணிட்டேன்னா
எப்படி என்ன மீறி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. தகா இக்கு க இல்லு வந்து எள் வந்து பொது லகரம் போடாம சாதாரண லகரம் போடப்பட்டிருக்கு. அது எப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு, தெரியல. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னாங்க, சகாக்கள்ங்கிற கட்டுரை நல்லா இருக்கு, ஆனா அதுக்கான தலைப்பு ஏன் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பார்வையில்லவர்களுக்கு வந்து இமிடியேட்டா தெரிஞ்சிடும் தப்பு அப்படிங்கிறது. இன்னும் ஒரு தடவை வெல்ல முடியா பெருந்தலைவர் அப்படிங்கிறத போடணும். வெல்ல முடியா பெருந்தலைவர். அப்ப வெல்ல முடியா பெருந்தலைவர் அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன் தவறுதலா வெல்ல முடியா அப்படின்ட்டு 4, 5 அதாவது பொதுலகரம் போட்டேன். இப்ப என்ன ஆயிரும்னா அவருக்கு ஏதோ வெல்ல முடி இருக்கிற மாதிரி ஆயிரும். வெல்ல முடியோடு இருக்கிற பெருந்தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் வந்து பார்க்கும் போதே வந்து நமக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு 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 சிந்தனையை எழுதுவோர் மேல கொடுத்துரும். அது ரொம்ப முக்கியம். என்ன இது கூட தெரியலையா அப்படின்னா உண்மை என்ன சொல்ல போனா நமக்கு சில விஷயங்கள் யதார்த்தமா நடந்திருக்கலாம். நம்ம ஸ்கிரீன் ரீடரோ ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணா போயிருக்கலாம், இல்லை ஒரு அவசரத்துல போட்டிருப்போம். ஆனா இது கூட தெரியலன்னா அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற நேரத்துக்கு தான் எல்லாரும் போயிடுவாங்க. நமக்கான அந்த நம்பிக்கைகள் நம்பகத்தன்மை என்பது கொஞ்சம் கீழே இறங்கி போகும். ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தான். இது இனவெழுத்துக்கள். இனவெழுத்துக்கள் முக்கியமானது, மயங்கொலி பிழைகளும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அதனாலதான் என்ன சொல்றேன்னா ஒண்ணுன்னா வாசிட்டே போங்க. வாசிட்டே போகும்போது உங்களுக்கு இப்ப பாருங்களேன், சொற்பொருள் அறிஞ்சொரு பொருள் எங்க வரும்? அப்ப அறிஞர் பொருள் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்விக்கு நிருமித்த ஊர். இப்ப நிருமித்தன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நிருமித்தனா என்னன்னு கேட்டு உருவாக்கிய அப்படிங்கிறதா சரியான பதில். அப்ப அதுதான் சொல்லணும். நம்ம நிருமித்தனா நம்ம குழப்பக்கா என்ன பண்ணுவாங்க, நிரூபித்த அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி. அதே மாதிரி இதையும் நீங்க பார்க்கணும். ஒரு பாடம் படிச்சிருக்கீங்க, தமிழுக்கு நிலைவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீ. இந்த பாடல் இடம்பெற்ற பிழைகளை சொல்லுது. நம்ம திரும்ப திரும்ப படிப்போம், என்னடா பிழை இருக்குதுல்ல, ஒரு பிழையும் இல்லையே, எதுவுமே பிழை இல்லையே அப்படின்னு இருப்போம். இல்லை, வல்லினங்களை இட்டும் நீக்கியும் இட வேண்டும். ஒரேதான் போய் வந்து நம்ம வல்லினத்தை ஒரேதான் போட்ட முடியாது. அதே நேரத்தில் வல்லினங்கள் போட வேண்டிய இடத்துல போட்டாகணும், நீக்க வேண்டிய இடத்துல நீக்க ஆகணும். இப்ப பாருங்களேன், தமிழுக்கு நிலவென்று இப்பு போட்டு நிலவென்று பேர் அப்படி போட முடியாது. நிலவென்று பேர் அவ்வளவுதான் போட முடியும். அதே நேரத்துல இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு இதுல வந்து இன்ப தமிழ் அப்படி வரும், இன்பத்தமிழ் இது வரணும். அப்ப எந்த இடத்துல போடணும் எந்த இடத்துல போடக்கூடாது நம்ம வாசிக்க தான் நமக்கு அழிகள் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கேள்வியா வரும். வல்லின சொற்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. அது ரொம்ப முக்கியமானது. வல்லின சொற்களை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் வந்து நீங்க இங்கேயே பாத்துக்கிட்டீங்கன்னா போக போக உங்களுக்கு பழகிடுங்க எளிமையா. சின்ன பாடங்களை திணற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பெரிய பாடங்கள் ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா மேல் வகுப்பு போக போக கஷ்டமாயிடும். அப்ப சின்ன வகுப்புலயே நீங்க என்ன பண்ணு, இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும், உங்க மனசுல ஏத்திக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் செய்யதான் மனசுல ஏறும். சும்மா சொல்றது ஒரே நேரத்துல படிச்சவனும் ஏறும், ஆனா மறுபடியும் எப்படியும் மறந்து போயிடும். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முறையாக்கி கொண்டு கண்டிப்பா உங்களோட சேர்ந்தா இருக்கும். 90 பேரும் அதுதான் வர்றீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம் எல்லாருமே. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். ஆனா எப்பயுமே என்ன பிரச்சனை அப்படின்னா, சாதாரணமான விஷயங்கள் தான் சமயத்துல நமக்கு ஓரிரு மதிப்பெண்களை குறைச்சு என்னாக்கிறோம், நம்மள பின்னுக்கு தள்ளிவிடும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மைதான். அதனால ரொம்ப கவனமா தான் இருக்கணும். சாதாரணமான விஷயம் நம்ம நினைச்சிட முடியாது. பாருங்களேன், அசதினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க அசதினா? அசதினா அதுக்கு சோர்வு. அவ்வளவுதான். அசதினா சோர்வு. ஆமாங்க சார். அப்ப நீங்க அந்த பாட்டையும் ஒப்பித்து பார்க்கணும். பாட்டை ஒப்பித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இந்த பாட்டை படிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன வரும் சார் அப்படின்னா, சரி பாட்டு படிச்சிட்டோம், பாட்டு படிச்ச பிறகு அந்த பாடலின் பொருளை படிச்சிட்டோம், பொருள் படிச்சுட்டு ஆசிரியர் குறிப்பு இருக்கும் இல்லையா, அதை படிப்போம். அதுல என்னதான் சார் வரும் பெருசா? கண்டிப்பா ஆசிரியர் குறிப்பு. ஏன் ஆசிரியர் குறிப்பு வேணும்? ஏன்னா
நம்ம பாடப்பகுதி இலக்கியம் சார்ந்த ஒரு 15 கொஸ்டின் இருக்குல்ல, அதுல பாரதிதாசனை பத்தி ஒரு வெளியே வந்தால் வரலாம் இல்லையா? அதுக்காகவாது நம்ம பாட புத்தகத்துக்கு பின்பகுதியில் அந்த நூல்வெளியை படிச்சே ஆகணும். ஏன் நூல்வெளியை படிக்கணும் அப்படின்னா, நூலுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. ஒருவேளை அது இந்த நூல்ல இருந்தே ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நீங்க எப்படி சமாளிப்பீங்க, எப்படி அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான். இந்த 1 மார்க் தான். ஆனாலும் உங்களுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். ஸோ இது வந்து சிலபஸ்ல இருக்கிற விஷயங்கள் தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து இப்போ நம்ம எழுத்து இலக்கணம் மொத்தமாக பார்த்துட்டோம். ஒன்று ஒலி வடிவம், இன்னொன்று வரி வடிவம் 2 இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்களை சுபீகரித்து கொண்டு சொன்ன பார்த்தீங்கன்னா, தமிழில் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஹாஸ்டல் அப்படின்னு எழுதுவாங்க. ஆனால் ஹாஸ்டலுங்கிறது தமிழ் எழுதுவாங்க. ஆனால் அவங்களால நினை தவிர்க்க முடியாது, இசை தவிர்க்கவே முடியாது. அப்போ அந்த மாதிரி எழுத்துக்களையும் தமிழ் அரவணைத்துக் கொள்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் குற்றமாக சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இருக்குல்ல, பிற மொழி சொற்களும் வந்து தமிழ் படுத்தி எழுதலாம் அப்படின்ட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். ஆனா எங்க கவலை அப்படின்னா, மருத்துவமனை என்று ஒரு நேரான சொல் இருக்கும்போது ஏன் இதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம், ஹாஸ்பிட்டல் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கும். பட் எல்லாமே வந்து ஒரு 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 உள்வாங்கல் தான். தமிழ் வந்து ஒரு நெகிழ்வான மொழி அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இதெல்லாம் வருது. இப்ப கவிஞர் விஷயத்துல வருவோமே, பாரதிதாசனை பத்தி நம்ம 7வது எல்லை கண்டிப்பா உண்டு. அவரை பத்தி எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அங்கங்கெல்லாம் நீங்க தேடி படிச்சுக்கணும். படிச்சிருக்கும் போது இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்களேன். பாரதிதாசன் எழுதிய 2 நூல்கள் முரண் தலைப்புகளை கொண்டவை. அவை எவை சொல்லுங்க பார்க்கலாம். பாரதிதாசன் எழுதிய 2 நூல்கள் ஒன்றுக்கொன்று முரணான தலைப்புகளை கொண்டவை. சொல்லுங்க அது என்னன்னு. தெரியுதா இருக்காது? எனிகேஸ் யாராவது? ஒன்றுக்கொன்று முரணான தலைப்புகள் கொண்டவை 2ம். ஆனா 2மே பாரதிதாசன் தான் எழுதியிருப்பார். தெரியலையா? தெரியலங்க ஐயா. இந்த கொஸ்டின் இப்பதான் சார் நான் கேள்விப்படுறேன். இருக்காது. ஒன்னு குடும்ப விளக்கு, இன்னொன்னு இருண்ட வீடு. ஓ, ஓகே சார். சரிங்களா? இப்படியும் கூட கேள்விகள் வரலாம் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் நான். இப்படியும் கூட கேள்விகள் வரலாம். நம்ம தெரியலன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. பாரதிதாசன் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம தான் சில கேள்விகளை அனுமானிக்கணும். ஏன் இப்படி இருக்கக்கூடாது? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தமிழ் ரசிச்சு படிக்கணும், வேற வழியே கிடையாது. தமிழை நீங்க ரசிச்சு படிச்சா இதாயிடும். இப்போ அன்னைக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். பாத்தீங்கன்னா, ஆசிரியர் குறிப்புல வந்து ஒரு கவிஞரை வந்து பெண்கல்விக்கும் பகுத்தறிவுக்கும் உரிய கவிஞராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பொது உடைமை, மறுமணம், கைம்பெண் மறுமணம் அப்படிலாம் போனோம்னா அது எல்லாரும் தான் பேசியிருக்காங்க. பாரதியார் கூட பேசியிருப்பார். ஆனா பெண் கல்விக்கும் பகுத்தறிவு 2யும் சேர்த்து வச்சு பேசினது அது பாரதிதாசன் மட்டும்தான். அது ரொம்ப முக்கியமானது. அப்படிதான் நீங்க வந்து கத்துக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு எப்படி வேணாலும் வரலாம். அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு பாடத்தை வாசிக்கும் போதும் சரி, நீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கும். நீங்க அதை வந்து இடையில நீங்களே கூட கொஸ்டினா கேள்வியா உருவகிச்சு நீங்க அதை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்களேன், பாவலர் பெருஞ்சித்திரனா நம்ம ஒரு இடத்துல படிக்கிறோம். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, துரைமாணிக்கம் அப்படின்னு படிப்பீங்க. அப்போ பாவலர் பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்ன? ஏன்னா அவரும் வந்து கிட்டத்தட்ட அந்த தமிழ் சான்றோர்கள் இருக்கார். அப்ப பாவலர் பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம அதை எழுதியா. இதே மாதிரிதான் இப்ப எண் திசை அப்படின்னு இருக்குது. எண் திசை எப்படி பிரிப்பீங்க? 8 + திசை. 8 கூட்டல் திசை சேர்த்தா எண் திசை. இது வந்து இங்க போட்டிருக்கு. 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு இருக்கு. அப்ப 8 திசை நீங்களே பிரிச்சு பார்த்துக்க வேண்டியதான். இந்த 8 திசைங்கிறது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு.
அதே மாதிரி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல்பல கொண்டதுவாம் இருக்கு. இப்ப இந்த ஊழி என்றால் என்ன, ஊழிக்கு சரியான சொல் தருக அப்படின்னு கேட்டுட்டு, ஊழிக்கு சரியான பொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு காலம், யுகம், ஆண்டு, கடந்த காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? காலம். சார் யுகம் தான் சரி, யுகம் தான் யுகம் சரி. யுகம்யா. அப்ப இதுதான் இப்ப இது வந்து எங்கேயுமே கேள்வியா, உங்க பாட புத்தகத்துக்குள்ள கேள்வியா இருக்காது. ஆனா நீங்க தான் என்ன பண்ணணும், அதை கேள்வியா மாத்திக்கணும். இந்த மாதிரியான கேள்விகள் வரலாம். அடுத்து பொய்யகற்றும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொய்யகற்றும் பிரித்து எழுதுக. பொய் குற்றல் அகற்றும். பொய் கூட்டல் அகற்றும், இதேதான். அடுத்து ஒரு இடத்துல போட்டிருக்கேன், இந்த சொல்லில் உள்ள பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு போட்டுட்டு, என்ன சொல்லில் உள்ள பிழையை நீக்கி எழுதுன்னு போட்டு மெய்ப்புகட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மெய்ப்புகட்டும், இதுல பிழை இருக்கா? மெய்ப்புகட்டும். இப்ப இருக்குங்கய்யா. அதேதான். மெய்ப்புகட்டும் இப்ப வந்திருக்கு, வரக்கூடாது. அப்ப இதெல்லாம் தான் நீங்க வச்சுக்கணும். இதை வந்து நீங்க வரி வரியா வாசிச்சு பார்க்கும்போது, ஏன் இது இப்படி கேட்டாங்க, என்ன இது இப்படி கேட்டாங்க, நீங்களே நினைச்சுக்கலாம். மேதினி என்ற சொல்லின் பொருள் தருக. மேதினி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? எருமை. மேதினினா உலகம். உலகம் சார். மேதினினா உலகம். அடுத்துலவா உலகம் அடுத்துலவா அதே மாதிரி இப்ப திடீர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, பூண்டவர் இலக்கண குறிப்பு தருக. பூண்டவர் என்ன செய்வீங்க? இலக்கண குறிப்பு என்ன? வினையாளனின் பெயர். வினையாளனின் பெயர். அவ்வளவுதான். வினையாளர் அருள்மொழி. வினையாளனின் பெயர், அவ்வளவுதான். இப்படித்தான் நீங்க வந்து ஒன்னொன்னையும் வந்து வாசிச்சு பார்க்கும்போது நீங்களே அதுல இருந்து கேள்வியை நீங்களே எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த பாடத்துல இருக்கு. அது இல்லாம இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, எழுத்திலக்கணம் கடந்தம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் எழுத்திலக்கணத்துல இருக்கும். பெரும்பாலும் இவ்வளவுதான் எழுத்திலக்கணத்துல இருக்கும். இல்லை சில நேரங்கள் என்ன இருக்கும்னா, அதற்கு எதிர்ச்சொலை தருக அப்படின்னு இருக்கும். எதிர்ச்சொலை தருகன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மேன்மை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேன்மை கூட வேண்டாம், உயர்வு அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு என்ன எழுதிச்சுன்னு கேட்பாங்க. நம்ம தாழ்வுன்னு எழுதிக்கலாம். அப்ப நம்மளே அந்த உயர்வு எங்கெல்லாம் பாக்குறோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தாழ்வு என்கிற எதிர்ச்சொல் இருக்கிறதே அப்படிங்கறது யோசிச்சுக்கிட்டோம்னா போதும். இப்படி நாம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்து சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணத்துல என்ன வரும்? பொதுவா சொல்னா என்ன? சொல் என்பது பல எழுத்துக்கள் சேர்ந்து நிற்பதுதான் சொல். பல எழுத்துக்கள் சோர்ந்து நிக்கணும். சேர்ந்து நின்னாலே பொருள் தந்துருமா அப்படின்னா இல்ல, பொருள் தரணும். ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்ற, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு ஏன் சொன்னார்னா, பொருள் இல்லைன்னா சொல்லே கிடையாது, அதனால அப்படி சொன்னார். ஆக நம்ம எந்த சொல்லையும் வந்து பொருள் இல்லாம பேச போறது இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இந்த சொல் இருக்கு இல்லையா, ஒரு பொருள் குறித்து வருது இல்லையா, இந்த சொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இந்த 4 வகைப்படும். சரி, பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். ஒரு தொழிலை, ஒரு அசைவை, அதாவது ஒரு உடல் சார்ந்த அசைவா இருக்கலாம், அல்லது உள்ளம் சார்ந்த அசைவா இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை, அதை குறிப்பது வினைச்சொல். இப்ப இந்த 2 ஒரு வாக்கியத்துல அமையுது அப்படின்னா, இந்த 2ஐயும் பொருள் உள்ளது ஆக்கணும் இல்லையா, இந்த 2க்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்தணுமே, அதுக்குதான் இடைச்சொல் வரும். அவன் என் பார்த்து சிரித்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அவன் என் பார்த்து சிரித்தான். அங்க அவன் என்னை அப்படின்னு அந்த ஐ வருதுல, அதான் இடைச்சொல். என்னை பார்த்து. அவன் என்னை பார்த்து சிரித்தான். அப்ப
சொல்லுல வந்து வினைச்சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஒரு இசைவை ஏற்படுத்தி அந்த அவைகளுக்கிடையே இயங்கி ரெண்டையும் ஒரு பொருளுக்குள்ள கொண்டு வருது இல்லையா, அதுதான் இடைச்சொல். அதுக்கப்புறம் உரிச்சொல்னு ஒண்ணு இருக்கும். இந்த உரிச்சொல் வந்து பெரும்பாலும் செயல் பகுதிகளை நாம் தெரிந்து கொள்ள, செயல் பகுதியில் மொத்த செயலில் இருக்கிற அர்த்தத்தை தெரிந்து கொள்ள அந்த உரிச்சொல்களை கற்பது அவசியமாக இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா, சாலச் சிறந்தது, மிகச் சிறிது அப்படிங்கிற மிகச் சிறந்ததுங்கிறது தான் நம்ம சாலச் சிறந்ததுன்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி நகர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கடிநகர் இல்ல கடிமா நகர், மிகப்பெரிய நகரம் தான், ஆனா காவல் நிறைந்த நகரம், அதுதான் கடிமா நகர் அல்லது கடிநகர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கடிங்கிற சொல்லுக்கு வந்து காவல் என்கிற பொருள் உண்டு. இதெல்லாம் உரிச்சொல். இப்ப இந்த சொற்கள்ல இன்னும் 4 வகை இருக்கு. இது வந்து இலக்கண வகை சொற்கள். இது இல்லாம இலக்கிய வகை சொற்கள் இருக்கு. அவைதான் வந்து இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற் சொல்னா நம்ம நம்ம ஊர்ல நம்ம நம்ம நாம நாமளே புலங்கல். நாமளே புலங்குற சொல் வந்து இயற்சொல். என்ன தமிழ்ல இருக்கோ அதான் இயற்சொல். அடுத்து திரிசொல்லுங்கிறது வந்து கொஞ்சம் அதற்கு வேறு வேறு சொற்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் திரிசொல். இப்போ கப்பல்னா நாம சொல்றது, அதுவே வங்கம் அப்படின்னா அது திரிசொல்லா இருக்கும். திசைச்சொல் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற மாநிலங்கள்ல இருந்து நமக்கே வந்து வந்து வந்த வந்து விட்ட சில சொற்கள் இருக்கும். இல்ல நம்ம வட்டாரத்துல நமக்கு வந்துட்ட சொற்கள் சில வகைகள் இருக்கும். அதான் வந்து திசைச்சொல் அப்படிங்கிறது. இப்ப ஊன் என்பது வந்து நமக்கு வந்து இறைச்சி. ஆனால் ஊன் என்ற சொல் வந்து கேரளத்துல வந்து சாப்பாடு. ஊன் கழிச்சோன்னு தான் அவங்க கேட்பாங்க. ஆனம் என்பது அவர்கள் மொழியில வந்து குழம்பு, கரியானம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் வந்து திசைச்சொல். இப்போ வடசொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வடசொல்லுங்கிறது வடமொழியிலேருந்து வந்தது தான் வடசொல். அதுலேருந்து நிறைய நமக்கு வந்திருக்கும். ஏன்னா அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மணிப்பிரவாள நடையில தான் ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், செயல் எழுத ஆரம்பிச்சிட்டோம். அப்ப 4 சொற்கள் இருந்து அது கண்டிப்பா இது ஒரு வடசொல் வந்து வந்திருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பொக்கிஷம் அப்படின்னு இருக்குன்னா, அந்த ஷா வந்து வடமொழி ஷா தான். பொக்கிஷம். பொக்கிஷம்னா என்ன நமக்கு தமிழ்ல அப்படிங்கிறது வந்து நமக்கான இது ஒரு சிறந்த ஒரு பொருள், எனக்கான ஒரு சிறந்த பொருள், இல்லை எனக்கே எனக்கான பொருள், இல்லை ஒரு மேன்மையான பொருள், ஒரு உன்னதமான ஒரு விஷயம், அதுதான் பொக்கிஷம். அப்ப இந்த பொக்கிஷம்ங்கிறது வட சொல். இதுல 2 வகை இருக்கும். தற்பவம், தற்சமம், தற்பவம் அப்படின்னு 2 வகை இருக்கும். அது என்ன தற்சமம் தற்பவம் அப்படின்னா, இருக்கிற சொல்ல அப்படியே சொன்னோம்னா அது தற்சமம், இருக்கிற சொல்ல அப்படியே மாத்தி சொன்னோம்னா அது தற்பவம். இப்ப கமலம், அலங்காரம் இதெல்லாம் வந்து அப்படியே சொல்றதுதான், அதுல எந்த மாற்றமும் நம்ம செய்யறது இல்ல. கமலம், அலங்காரம், கோகிலம், கோகிலம் கூட கோகிலம்னா குயில், குயில் தான் கோகிலம். நம்ம அதை அப்படியே சொல்லுவோம் கோகிலம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மாறப்போறது, இது வந்து தற்சமம். அது நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் கரெக்டாக பார்த்து சொல்றேன். தற்சமம் தற்பவும் கொஞ்சம் மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்றேன். ஆனா இன்னொரு வகை என்னன்னா, நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. அது அது வந்து சில நேரங்கள்ல வந்து கேலி கூத்தா மாறிடும். இப்ப வேஷ்டி அப்படின்னு இருக்கு, அதை வேட்டின்னு மாத்திருப்போம், அதுல நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கோஷ்டிங்கிறது குழுன்னு தான் மாத்த முடியும், கோட்டின்னு மாத்தக்கூடாது. கோட்டின்னு மாத்தினா நமக்கே தமிழ்ல வேற சொல் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியும் கோட்டினா என்னங்கிறது தெரியும். ரொம்ப கோட்டிக்காரனா இருக்கியே அப்படின்னு. நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் சிரிப்பா இருக்கிறோன்னு சொல்லுவோம். ஆனா அந்த பக்கம் இருக்கவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மோசமா சொல்லுவாங்க அது கோட்டி அப்படிங்கிறது. அப்படி கோட்டின்னு மொழிபெயர்த்த முடியாது. வேஷ்டியை வேணா அந்த இட்டா மாத்திடலாம். ஆனா கோஷ்டியை வந்து இட்டா மாத்திட்டோன்னா அது வேற மாதிரி போயிடும், அது குழுன்னு தான் மாத்த முடியும். அப்படி தற்பவும் தற்சமமா 2 விதத்துல நம்ம சொற்களை வந்து வகைப்படுத்துவோம். ஸோ இதுதான் வந்து சொல். இந்த சொல்லுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த சொல் வினைச்சொல்லா இருக்கட்டும், பெயர் சொல்லா இருக்கட்டும், இடைச்சொல்லா இருக்கட்டும், உயிர்ச்சொல்லா இருக்கட்டும், இதை வச்சு என்னன்னா நமக்கு நிறைய வந்திருக்கு. தொழிற்பெயரு, வினைமுற்றுனா என்ன, வினையால் அணையும் பெயர்னா என்ன,
வினையெச்சம்னா என்ன, பெயரெச்சம்னா என்ன, அது எப்படி ஒன்ன மாத்துறது, தொழிற்பெயர்ல எத்தனை வகை இருக்கு, அது என்னென்ன வகை இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெரிநிலை வினையெச்சம்னா என்ன, குறிப்பு வினையெச்சம்னா என்ன, தெரிநிலை வினைமுற்றுனா என்ன, குறிப்பு வினைமுற்றுனா என்ன, இவ்வளவும் இருக்கு. இது என்னன்னு கேட்கறது இல்ல. ஆனா சில வார்த்தைகளை கொடுத்து இதை இதுவா மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நமக்கு வந்து சிக்கல் வரும். அப்ப நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்கா அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம மாத்த முடியும். அதுக்காக நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த வகுப்புல வந்து நம்ம சொல்லிலக்கணத்தை கொஞ்சம் விரிவா அடிச்சொல் வேர்ச்சொல்ல இருந்து என்னென்னவா இருக்கு, எப்படி எப்படிலாம் மாத்தலாம், எப்படி எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.